ஹை கைஸ், பிரியங்கா சோப்ரா பற்றி ஒரு மேசிவ் அப்டேட் ஒன்று இருக்குது. 20 இயர்ஸ் வந்து தமிழில் வந்து நடிக்காமல் இருந்தவங்க வந்து இப்போ SSMB 29 அதாவது ராஜமௌலி படத்தில் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஷாக்கிங்கான பார்ட் என்னன்னு தெரியுமா? அவங்க சேலரி பற்றி கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷாக் ஆகிடுவீங்க. பிரியங்கா சோப்ரா வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 2000 வந்து மிஸ் வேர்ல்டு டைட்டில் வந்து வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2002 வந்து விஜய் கூட தமிழன் படத்தில் வந்து அறிமுகமானாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தமிழ் வந்து ஒரு படம் கூட இவங்க பண்ணவே இல்லை. பாலிவுட்டில் வந்து ஃபுல் டாமினேஷன் மோர் தென் 60+ ஃபிலிம்ஸில் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. கிறிஷ் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திக் ரோஷன் கூட வந்து நடிச்சு மாஸ் பாப்புலாரிட்டி ஆனாங்க. 2016க்கு அப்புறம் ஹாலிவுட்ல வந்து ஷிஃப்ட் ஆகி காண்டிகோ, சிடாட்டல் மாதிரி நிறைய சீரீஸும் அதே மாதிரி ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாதிரி ஃபிலிம்ஸும் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லா வந்து யூஎஸ்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. நிக் ஜான்ஸ் கூட தான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இவங்களுக்கு. ஹாலிவுட்ல வந்து விஐபி ஸ்டேட்டஸ்ல தான் இவங்க இருக்காங்க. இப்போ ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெக்ஸ்ட் நடிக்கிற கிறிஷ் 4 அண்ட் ராஜமௌலி டைரக்ட் பண்ற மகேஷ் பாபுவோட SSMB 29ல தான் இவங்க வந்து நடிக்க போறாங்க. பிரியங்காவோட சேலரி ரிப்போர்ட்ல சொல்ற மாதிரி அவங்களுக்கு 30 crore சேலரி வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி வாங்குற ஆக்ட்ரஸ் ஸ்டேட்டஸ்ல வந்து இருக்காங்க. ஹாலிவுட்ல அவங்க 40 crore plus சேலரி வரைக்கும் பர் மூவிக்கு வந்து வாங்குறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆயிருந்துச்சு. இது வரைக்குமே ஓகே, பட் மகேஷ் பாபுவோட டிசிஷன் கேட்டா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மகேஷ் பாபு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சேலரி வேண்டாம், இன்ஸ்டன்ட் படத்தோட ப்ராஃபிட்ல இருந்து 20% வந்து ஷேர் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து அவரோட கண்டிஷனே. வேற லெவல் பிசினஸ்மேன் திங்கிங் இல்லையா? SSMB 29 ராஜமௌலி டைரக்ஷன், ஸ்ரீ துர்கா ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ல மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா, பிருத்விராஜ் இவங்க எல்லாருமே வந்து நடிக்க போறாங்க. மேசிவ் ஸ்கேலான ஃபிலிமாக வரப்போகுது. வேர்ல்டு லெவல் எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருக்க போகுது. பிரியங்கா சோப்ரா இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறதே வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான். ஆனால் 30 crore சேலரி அப்படின்ட்டு ஒரு ரெக்கார்டை வந்து செட் பண்ணிட்டாங்க. மகேஷ் பாபுவோட ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸ்மார்ட்டா இல்லை ரிஸ்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.